எல்லாம் நீங்கிடும். அதனால சசம்ஹிதாம் பாகவதீம் கிருத்வா நுப்ரம்யதாத்தரம் சுகபத்யாபயாமாச நிவೃತ್ತಿ நிரசம் முனிஹி. சசம்ஹிதாம் பாகவதீம் 18,000 கிரந்தமாக இந்த அவருக்கு உபதேசங்கள் 7 ஸ்லோகம் தான். யாருக்கு? நாரதர் சொல்லி கொடுத்து 7 ஸ்லோகம் தான். அதை தியானம் பண்ணி 7 ஸ்லோகத்துலேருந்து 18,000 ஸ்லோகம் அவருக்கு. ஏன்னா அவருக்கு 4 ஸ்லோகம் சொன்னாலே புரியுது, நமக்கெல்லாம் புரியாது. பரமே வாசமே வாசனைனா ஸ்லோகமே புரிய மாட்டேங்குது, அர்த்தம் புரியுது, அதோட கஷ்டம். நமக்கு புரியுற மாதிரி அந்த கிருஷ்ண லீலைகள்லாம் அதோடைய தியானத்தில் தெரியாது. தெரிஞ்சதை அனுக்கிரமியம் பண்றார். பிரதமஸ்கந்தம் 18,000 கிரந்தமாக 12 ஸ்கந்தங்களாக 360 அத்தியாயமான பாகவதத்தை ரெடி பண்ணினார். இதை யாருக்கு கொடுக்கலாம் நினைக்கும் போதுதான் அவர் பையன் சுக்கருடைய ஞாபகம் வருது. ஆஹா, சொத்து கொடுக்கறதுன்னு ஒரு பையனுக்கு. அதனால அவ சொத்தை உயிர் எழுதுவாரே, அது மாதிரி வியாசர் உயிர் எழுதிட்டார். எதுனா ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம், இது பரமஹம்ச சம்ஹிதை. பரமஹம்சனான என் பையன் சுகனுக்கு தான் இது உயிர் எழுதியாச்சு. ஆனால் பையனை காணுமே. பையன் இங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கார். ஊர் சுற்றுறாங்க, ஒரு காட்டில் ஓடிட்டு இருக்கார். அந்த பையனை படித்தா தேவலை அப்படின்னு நினைக்கிறான். நான் அவருக்கு ஏற்ற கிரந்தம் இந்த பாகவதம். பாக்கி பேருக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துட்டார். பையில இருக்கிற சிஷ்யனுக்கு ருக்வேதத்தை கொடுத்தார், வைசம்பாயனுக்கு எதிர்வேதத்தை கொடுத்தார், ஜெய்வனிக்கு சாமவேதத்தை கொடுத்தார், சுகத்துக்கு அதர்வண வேதத்தை கொடுத்தார், இதிகாச புராணங்கள் அதெல்லாம் ரோமகர்ஷனருக்கு கொடுத்தார். பாகவதம் அப்படி யாருக்கும் கொடுக்காம வச்சுருக்கார். இப்போதான் யாத சிஷியாலாம் சொன்னால், நாங்கள் காட்டில் போய் சமீபத்து தப்பிலாம் எடுக்க போகும்போது பயமாக இருக்குது, புலி சிங்கம்லாம் வருது, ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்குறா. உடனே பாகவதத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தா, கிருஷ்ணனை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். வர்காபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வா சகா கனக கபிஷம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்திரான்வேணோ அதர சுதயா பூரயன் கோபவ்ருந்தைஹி விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திஹி. இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தார். வேணுகீதத்தில் உள்ள ஸ்லோகம். தீட்சிதா சம்பிரதாயத்தில் முதல்ல வேணுகீதம் தான் சொல்லுவான். பாகவதாய் நிர்மாதேசிய சொல்லிக் கொடுவானா, முதல்ல வேணுகீதம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஸ்லோகம் தான். ஏன்னா முதல்ல இதை கேட்டுதான் பாகவத்தில் என்டரான சுகர். ஆனால் முதல்ல இதை படிச்சுட்டு தான் பாகவதத்திலே என்டரான். ஒரு நியமம் வச்சு அப்படியே இந்த வேணுகீதத்தில் உள்ள வருகாபீடம் என்ற ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்க வியாச சிஷ்யர்கள்லாம் காட்டுவதை வருகாபீடம் நடவரவபுன்னு சொல்லும் பொழுது காட்டில் இருக்கக்கூடிய சுகர் காதல் அது விழுந்து, ஆஹா இப்போ ரசமாக இருக்கேன் இந்த ஸ்லோகம், நான் ஏதோ தியானத்தில் இருக்கேன், அதை விட இந்த ஸ்லோகம் கேட்கும்போது அதை விட ஆனந்தமாக இருக்கேன்னு அந்த வியாச சிஷ்யாட்ட வந்தால் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சொல்லித்தாங்க, இன்னொரு தடவை சொல்லுவோம்னா வருகாபீடம் நடவர வகுனா மறுபடியும் மயக்கம் போட்டு விடுறா, இன்னொரு தடவை சொல்லுவோம். ஸ்லோகத்தை முடிக்க விடல, வருகாபீடம் சொல்லி திருப்பி சொல்லி நடேச பிரபுன்னு இருந்தார் அந்த காலத்தில். அண்ணா பாகவதம் படித்தா முடிக்க விடமாட்ட சப்தாத்தை தமத்புதம் பாலகம் அம்புஜன்னம் இன்னொரு தடவை சொல்லுவார். தமத்புதம் பாலகம் இன்னொரு திருப்பி ஒரு ஸ்லோகம் 10-14 தடவை போகும். இது மாதிரி போனால் எங்கே எப்போ பாகவதம் முடிக்கிறது, சாயங்காலம்லேயே ஆகும். அப்படியே இந்த சுகர் திருப்பி இந்த பாகவதத்தை கேட்டு எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தாங்கோ என்று சொல்ல, உங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தார் என்று சொல்ல, உடனே அப்பாட்ட தானே ஓடிவிடார். முதல்ல சுகர் ஏன் இல்லைன்னா அப்போ வியாசட்ட பாகவதம் இல்லை, படம் இருந்தால் தானே கிளி பார்த்துட்டு வரும். இவர் பாகவத படம் இல்லை, அப்போ வியாசட்ட அதனால கிளி பார்த்து போயிடுச்சு. இப்போ படம் வந்தோடனே கிளி காணாமல் போயிடுச்சு. நான் அவருக்கு ஏற்ற கிரந்தம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சொல்லுவாங்க. அந்த வியாசருடைய சத்துவகுணத்தினுடைய பிரதீகம் தான் எல்லாருமே திரிகுணம் இருக்குமே. அந்த சத்துவகுணத்துடைய பிரதீகமாக தான் விதுரருடைய அவதாரம், ரஜோகுணத்தினுடைய ஒரு பிரதீகமாக தான் பாண்டு, தமோகுணத்தினுடைய ஒரு பிரதீகம் தான் திருதராட்டன் அந்தனாக கண்ணாக சேர்ந்திருக்கான். நிர்குணம்னு சொல்லுவாங்க, அந்த நிர்குணத்தினுடைய சுரூபம் தான் சுகாச்சாரியம்.
அவளுக்கு தான் இந்த பாகவம் என்பதனால இப்படி 4 குணமாகவும் சொல்லலாம், அல்ல தர்ம அர்த்த காம மோட்சம் தான் சொல்லுவோம். வியாசர் ஒரு குரு ஆசிரிச்சா அந்த 4ம் கிடைக்கும். அதனால வியாசருடைய புத்திரன் 4 பேர். அதுல வியாசபுத்திரா முதல்ல வந்தார் யாருன்னா விதுரர் வராயே. அந்த விதுரர் வந்து தர்மத்தினுடைய பதி. அர்த்தம்னா என்ன? திருதராஷ்டிரன் அதெல்லாம் பேரு. அவன் கடைசி வழியும் பையனுக்கு கூட கொடுக்கல, பட்டம் கட்டவே இல்லை. அவன் போனதுக்கு தான் பையனுக்கு கிடைச்சது. அது மாதிரி திருதராஷ்டிரன் தான் அர்த்தத்தினுடைய சுரூபம். காமத்தினுடைய சுரூபம் பாண்டு, மோட்சத்தினுடைய சுரூபம் சுகாச்சாரியர். குருநாதர் ஆசிரிச்சாலே தர்மார்த்த காம மோட்சங்கள் கிடைக்கும் என்பது இந்த வியாசருடைய இதிலே தெரியாது. அந்த வியாசர்கிட்ட வந்து எனக்கு பாகவதம் சொல்லித்தாங்கோ என்று சொல்ல அத்தியாபயாமாசங்கிறார். கை வச்சாலே உனக்கு எல்லாம் வந்துடுனாலே வந்துடும். ஆனால் அவர் கை வச்சு சொல்லித்தரல. இவர் ஒரு தடவை புத்தகத்தை பார்த்தாலே நின்று பண்ண முடியும். அவரும் புத்தகத்தை பார்த்து அப்படியே படிச்சுக்கல. சாதாரண குழந்தைகளுக்கு சொல்லி தருவாரு. கிருஷ்ணாய வாசுதேவாய அப்படி சொன்னா குழந்தைகள் சொல்லும் கிருஷ்ணாய வாசுதேவாய, கிருஷ்ணாய வாசுதேவாய. அது மாதிரி திருப்பி திருப்பி இந்த பாகவதத்தை சொல்லி கொடுத்து உபதேசம் பண்ணினார். அந்த சுகர் பரீட்சைக்கு சொன்னார் என்று சொல்ல உடனே சௌனகாதி ரிஷிகள் கேட்கிறான், சவை நிவர்த்திரதா சர்வத்ரோகேட்சகோ முனி கஸ்யவா விருகதீனாம் ஆத்மாராம சமப்பியசது. சின்ன கிரந்தமாக இருந்தால் படிச்சு விடலாம். ஒரு 700 ஸ்லோகம் கீதைனா கூட பரவாயில்ல. இது 18,000 ஸ்லோகத்தை எப்படி சுகர் படித்தார்? அவர் ஞானியாச்சு. ஆத்மாராமனான சுகர் விருகதீனேதாம் இவ்வளோ பெரிய கிரந்தத்தை எப்படி படித்தா என்று கேட்க அவர்தான் சொல்றார், ஆத்மாராமாஸ்ச முனியகா நிர்கிரந்தா அப்திருக்தமே குர்வந்தி அவைதுதீம் பக்திம் இச்சம் பூத குணோகரிணி ஹரே குணாட்சிப்தமதினி பகவான் பாதராயணி அத்யதான் மகதாக்கியானம் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியா. அந்த பகவானுடைய குணங்கள் மகான்களையும் பிடிச்சி இருக்கிறது. அதான் எல்லா மகான்களும் அந்த கிருஷ்ணனை பாடுறார். கிருஷ்ணனை பாடாத மகான்கள் உண்டோ? எல்லா மகான்களும் விஜயகோபால சுவாமிகள் எதிகள் தான். விஜயகோபால எதி மோகன ரூபா, கோபி மோகன ரூபான்னா ஓகேங்களா? அவர் என்ன சொல்றார்? விஜயகோபால எதி மோகன ரூபா பெரிய பாட்டு சாப்பிட கூடாது. நம்ம கூப்பிட்டா தான் கிருஷ்ணன் லேட் பண்ணுவான். விஜயகோபால சுவாமிகள் ஒரு வரி பாடியாகணும். பொக்குன் கோபாலன் ஒரு தடவை சொன்னா வரமாட்டாங்க கிருஷ்ணன். இவ்வளவு சரணம் ஏன் பாடுறாருன்னா அவர் கூப்பிட்டா உடனே வந்திருப்பான். இருந்தாலும் நம்ம கூப்பிட்டா வரமாட்டானே, அதுக்காக நமக்காக சேர்த்து அந்த கிருஷ்ணன் வரானோ இல்லையோ அந்த கிருஷ்ணனை கூப்பிடுறது ஆனந்தமா இருக்கு. அதனால அந்த பெரிய பாட்டு ஒரு நாளைக்கு சொல்லணும்னு நினைச்சிருங்க. அதை விஸ்காரமா அந்த ஏகி தாத்தா கோக்கும் கோபாலா ஏகி தாத்தா ஏகி பாகி கோபீஜ நவல்லன்னு ஆரம்பிச்சு பெரிய பாட்டு. அது கடைசியில் விஜயகோபால எதி மோகன ரூபா விஜயகோபால சுவாமிகள், அப்புறம் நாராயண தீர்த்தர், ஸ்வயம் பிரகாச சரஸ்வதி சுவாமிகள் முடிவெடுத்தாங்க. அவர் எல்லாம் எதிகளாக இருக்கிறவா எல்லாருமே கிருஷ்ணன் தான் வேண்டாதவாலே இல்லை. சதாசிவம் பிரம்மேந்திரான் ரூஹி முகுந்தேவி, அதாவது நாவை பார்த்து நாம சொல்லுவார். அது இன்னொரு பாட்டை சொல்றார், மானச சஞ்சரே மணி மானச சஞ்சரே. மனசே அந்த பரபிரமத்தில் சஞ்சாரம் பண்ணு அப்படின்னா, பரபிரமம் இருக்குன்னா நெற்குண அப்படின்னா ஆரம்பிக்கணும். குணம் இல்லாம ரூபம் இல்லாம இருக்கக்கூடிய பரபிரமம் தானே சொல்லணும். இவர் சொல்ற பரபிரமம் வித்தியாசமா இருக்கு. மத சிகி பிஞ்சா அலங்கிருத சிக்குரே, மத சிகி பிஞ்சா அலங்கிருத சிக்குரே. மதம் பிடிச்ச ஒரு மயில் நர்த்தனம் பண்ணி தோகையை கிருஷ்ணனுக்காக அப்படி கொடுத்துட்டு போறது. அந்த மயில் தோகையை சிரசில் வச்சிருக்கானே அந்த கிருஷ்ணனிடத்துல என் மனசே சஞ்சாரம் பண்ணு. அந்த பரபிரம்ம இடத்துல கிருஷ்ணன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறத
மகான்கள்லாம் நிர்தாரணம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு முன்னாடி அது இன்னொரு பெரியவர் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே, கிருஷ்ணனுக்கு அப்புறம் ஒரு தத்துவம் இருக்கிறதாக எனக்கு தெரியல அப்படிங்கிறார். மன்சே யுகவிட்டகரா நவநீரதாபாது. ஆதிசங்கரரும் கிருஷ்ண பக்தி சின்ன வயதிலே கிருஷ்ணனை பக்தி பண்ணி அந்த கிருஷ்ணன் அவர் ஊரிலே காலடியிலே ஒரு கிருஷ்ணன் இருக்காரு, அந்த கிருஷ்ண பக்தி வந்தார். எல்லா மகான்களும் ஆத்மா ராமாச்சமுனையா நிர்கிரந்தா அப்திருக்ரணி, இவருக்கெல்லாம் தனியாக பக்தி பண்ண ஒன்றும் வேணும்னு அவசியம் இல்லை, எதா அடையமோ அடைஞ்சவா அவ எல்லாருமே கிருஷ்ண பக்தி பண்றாங்கன்னா இவாளுக்கெல்லாம் வழிகாட்டி யாரு? நான் இந்த பேர் மகான்களை யாரு? தாசியோ சுகாச்சார இவ குணேந்திரால் சங்கரர் எல்லாருக்கும் வழிகாட்டியா முதல்ல யாரானா ஸ்ரீ சுக்கர் தான். அவர் தான் கிருஷ்ண பக்தி பண்ணி ஏன்னா அந்த பகவானுடைய குணங்கள் அப்படி இருக்கு. அதனால பரிணிட்டிதோபி நைகுண்யே உத்தம ஸ்லோக லீலையா கீத சேகாராஜே ஆக்ஷானம் யதீதவானே. நிர்குண பிரம்மத்தில் இருந்த நான் இப்படி வந்துட்டேங்கிறான். இவர் ஏன் வந்தான்னா இவருக்கு மேல சனகாதிகள் இருக்கா, அவ வைகுண்டத்துல போய் அவ மயங்குறான். இப்படி எல்லாம் தெரியுமா? ஞானினா கிருஷ்ணன்ட்ட மயங்கணும், மயங்கலைன்னா அவன் ஞானியே இல்லை. அது ஒரே தீர்மானம். கிருஷ்ண பக்தி பண்ணினான்னா அவர் ஞானி, கிருஷ்ண பக்தி பண்ணலைன்னா அவன் ஞானி இல்லை. நான் ஞானி சார், எனக்கு ஒன்றும் ரூபநாதெல்லாம் இஷ்டம் இல்லை, எனக்கு ஒன்றும் பக்தி எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவருக்கு ஞானம் வரவே இருக்கும். ஏன் ப்ரூஃப்? என்ன ப்ரூஃப்னா நான் சொல்றதெல்லாம் ஒரிஜினல் ஞானிகள். அவ எல்லாரும் கிருஷ்ண பக்தி பண்றா. சனகாதிகள் சுகாதிகள் எல்லாருமே அந்த கிருஷ்ண பக்தி பண்றா. அவர் பண்றாங்க இல்லை, பண்ண வைக்கிறான் கிருஷ்ணன் அவனுடைய குணங்களால. சம்பூத குணோ